ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம கொங்கன் லைன்ல இருக்கிற கார்வார் ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க இருக்கோம். நம்ம உத்தர் கன்னடா டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா, நார்தர்ன் பார்ட் ஆஃப் கர்நாடகால, அதாவது கர்நாடகா கோவா பார்டர்ல இருக்கிற கார்வார் டவுன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம பெங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் 16596 பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 6 மணிக்கு கார்வார்ல இருந்து கிளம்பும். ஈவினிங்கு அடுத்த நாள் காலையில பெங்களூருக்கு ரீச் ஆகும். செம்ம பியூட்டிஃபுல்லான ஜேர்னியா இருக்க போகுது, ஓவர் நைட் ஜேர்னி. ஸோ 6 மணிக்கு எடுத்து கொஞ்சம் டே லைட்ல நம்ம கொங்கன் ரயில்வேல இருக்கிற பியூட்டி எல்லாம் கவர் பண்ணிட்டு தூங்கிட்டு காலையில எந்திரிச்சா நாம பெங்களூர் பக்கத்துல ரீச் ஆயிடுவோம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லான டிராவலா இருக்க போகுது. நான் கொங்கன் ரயில்வே ஸ்டேஷன் பத்தின ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். கொங்கன் ரயில்வேக்கு, அதாவது கொங்கன் ரயில்வே லைன்ல இருக்கிற கார்வார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கார்வார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எப்படி வரணும், ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எல்லாத்தையும் டீட்டெயில்டா கவர் பண்ணியிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் டிராவல் விளாக் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம 16596 கார்வார் டு பெங்களூர் சென்ட்ரல் பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் டிராவல் விளாக் குள்ள போகலாம். மக்களே, பிக்சர் பெர்ஃபெக்ட் ரயில்வே ஸ்டேஷனோட நேம் போர்டு பாருங்க. கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் நேம் போர்டுக்கு பின்னாடி சூப்பர்பா நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியுங்க. இந்த லைன் போகுதுல்ல, அந்த லைன் போய் ஒரு 300-400 மீட்டர்ஸ்ல டனல்குள்ள போக ஆரம்பிச்சிருவோங்க. கொங்கன் ரயில்வேஸ்ல இந்த மாதிரி நிறைய டனல்ஸ் இருக்கும். அந்த மலையில இருக்கிற டனல் தாண்டி வந்தோடனே கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. நம்ம கர்நாடகா கோவா பார்டர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன், அதாவது கொங்கன் ரயில்வேஸ்ல கோவாவில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸை தாண்டணுன்னே கர்நாடகாக்குள்ள என்ட்ரானே ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ட்ரெயின் போர்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் காமிச்சிடுறா. ஆட்டோ ஸ்டாண்டு, 2 வீலர் 4 வீலர் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்லயே இருக்கு. நல்லா பெரிய ஸ்பேஸுங்க. ஓகேவா? நீங்க டவுனுக்குள்ள போறதுக்கு எதிர ஆட்டோல போகணும், இல்ல பஸ்ல போகணும். ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன். கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் பற்றின வீடியோ. கார்வார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸில் எப்படி வரணும், ஆட்டோ எங்கே கிடைக்கும், எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ வாங்க, நாம இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல ட்ரெயினுக்கு. 16596 அனௌன்ஸ்மெண்ட் வந்துனே போர்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, RACயில் இருந்துச்சு, கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. ஸோ ப்ளசன்ட் ஜேர்னியாக இருக்கும், ஓவர் நைட் ஜேர்னி டு பெங்களூர். வாங்க விர்ச்சுவலா எங்க கூட டிராவல் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கார்வார் ரயில்வே ஸ்டேஷனோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க. புக்கிங், ரிட்டையரிங் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் டீடைல்டா நான் லாஸ்ட் வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. 5:20 ஆகுதுங்க. இன்னும் நமக்கு 40 மினிட்ஸ் இருக்கு ட்ரெயின் வர்றதுக்கு. நல்ல கூட்டமா இருக்குங்க. இங்க இருந்து தான் கிளம்புது பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ். ஓகேவா? கார்வார்ல இருந்து கோகர்னா ரோடு வழியா போகும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல வருமா 2ல வருமானு தெரியல. நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல தான் இருக்கோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல தான் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. ரிட்டையரிங் ரூமு, ஜென்ஸ் வெயிட்டிங் ரூம், லேடிஸ் வெயிட்டிங் ரூம், டீ ஸ்டால் இருக்கு, வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்டும் அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு டீட்டெயில்டா லாஸ்ட் வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நாம தலைவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 16596 பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸோட பியூட்டிஃபுல் என்ட்ரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்வார் ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருக்கோம். இன்னும் ½ அன் ஹவர் இருக்குங்க நம்ம ட்ரெயின் வர்றதுக்கு. செம்ம பியூட்டிஃபுல் வியூவில் மான்சூன் டைம்லலாம் வேற லெவலில் இருக்குங்க. மான்சூன் டைம்லலாம் நீங்கள் கொங்கன் ரயில்வேஸில் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி இருக்குங்க. இங்கே வந்து பார்சல் எல்லாம் கூட இருக்குங்க, பார்சல் சர்வீஸ் எல்லாம் கூட. நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. டின்னர் எல்லாம் நம்ம ட்ரெயின்குள்ளே சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருக்குங்க ட்ரெயின் வரதுக்கு, நம்ம பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் வரதுக்கு. நான் ஆக்சுவலாக கார்வார் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைச்சேங்க. பட் ஆனால் இதுல இருந்து வருதுங்க, மட்கவுன்ல இருந்து வருதான்.
கோவா மட்கான்ல இருந்து. இங்கிருந்து ரொம்ப தூரம் கிடையாது. இங்கேருந்து வந்து ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ்லேயே கோவாக்குள்ளே என்டர் ஆகிடும். அங்கேருந்து அடுத்த இன்னொரு 15-20 கிலோமீட்டர்ஸில் மட்கான் ஸ்டேஷன் வந்துடும். ஸோ கோவாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ட்ரெயின். கரெக்டாக 6 மணிக்கு கார்வார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருது. இப்போ பாருங்கள், பார்சலுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸில் ஏற்றுறதுக்கு. பைக்கு, சைக்கிளு, சேரு, என்னென்னமோ பார்சல் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே குரங்குகளோட தொந்தரவுங்க பயங்கரமாக. மலை பிரதேசம்ல, அதனால நிறைய மங்கீஸ், பிளானட் ஆஃப் த ஹிப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ தலைவன் இங்கிருந்து தான் என்ட்ரி ஆவான். தலைவனோட என்ட்ரிக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 16596 பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் ஓட என்ட்ரிக்காக வெயிட்டிங் மக்களே. गाड़ी नंबर 16596 कारवार बेंगलुरु पंचगंगा सुपरफास्ट एक्सप्रेस कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक 1 पर आ रही है. May I have your attention please? Train number 16596 कारवार बेंगलुरु पंचगंगा सुपरफास्ट एक्सप्रेस is arriving shortly on platform number 1. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 6 மணிக்கு 16596 பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் சும்மா பியூட்டிஃபுல்லாக என்டர் ஆகிட்டு இருக்காங்க கார்வார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. வாடா வாடா வாடா. டீசல் இன்ஜினில் ஓடுதா எலக்ட்ரிக் இன்ஜினான்னு தெரியல. கொங்கன் ரயில்வேஸ் ஃபுல்லாக எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க. பட் சில டைமில் டீசல் இன்ஜின் ஓடும். WDP டீசல் இன்ஜின் தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒரு டிசேபிள்டு கோச் இருக்குது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கோச் லக்கேஜ். அதுக்கப்புறம் 2 அன்ரிசர்வ்டு கோச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி, ஃபஸ்ட் டயர் ஏசி, செகண்ட் டயர் ஏசி, இதுவும் செகண்ட் டயர் ஏசி தான். இதுவும் செகண்ட் டயர் ஏசி. எக்ஸிக்யூட்டிவ் கோச்சஸ், ஸ்லீப்பர் கோச்சஸ் S7 S6 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் S4 நம்ம கோச் அதுதாங்க. நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்புறம் போகலாம், ஓகேவா? S2 S1 கடைசியில் 2 அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் இருக்கும். அன்ரிசர்வ்டு கோச்சஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 16596 பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் 1ல அரைவ் ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம போர்ட் பண்ண ரெடி ஆகலாம். இங்க பாருங்க, லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க நம்ம ரயில்வே அபிஷியல்ஸ். ஸோ இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா சவுத் கோவால இருக்கிற மட்கான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கார்வார் வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயினா வருங்க. இங்கிருந்து வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா கார்வார்ல இருந்து KSR பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ புதுசா இருக்கிற LHB கோச்சஸ் தான் வந்து இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்காங்க. கோச்சஸ் எல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. பர்சனலா இது வந்து இந்த ரெட் அண்ட் கிரே வந்து என்னோட ஃபேவரட் கோச்சஸ். இந்த LHB கோச்சஸ் அல்டிமேட்டா இருக்குங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து டாப் நாச்சா இருக்கும். ஸோ வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அளவுக்கு பிரீமியமா இல்லாட்டி கூட அப்படியே ஸ்ட்ராங்கா கெத்தா இருப்பான். இங்க பாருங்களா, அவுட்டர் பாடியே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஸோ கார்வார் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ்ல செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கொங்கன் ரயில்வே ஜேர்னியை தான் கண்டினியூ பண்ண போறோம். கொங்கன் ரயில்வே பார்சல் சர்வீஸ்னு தனியா வச்சிருக்காங்க. நம்பர்ஸ் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க கொங்கன் ரயில்வேஸ்ல பார்சல் அனுப்பணும்னா இந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் புக் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு சில ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல தான் வந்து பார்சல் சர்வீசஸ் அவைலபிளா இருக்கும். பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல கார்வார், மட்கான், உடுப்பி மாதிரியான ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல உங்க பார்சல் சர்வீஸ் அவைலபிளா இருக்கும். சோ இந்த நம்பருக்கு நீங்க கூப்பிட்டு விசாரிச்சுக்கலாம். சோ கரெக்டா 6 மணிக்கு நம்ம கார்வார் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுங்க. சோ 6 மணில இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் கொஞ்சம் டே லைட் டைமிங் இருக்கும். சோ உங்களுக்கு கொங்கன் ரயில்வேவோட பியூட்டியை கொஞ்சம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாம ஓவர் நைட் ஜேர்னியை கண்டினியூ பண்ண போறோம். நம்ம அதுக்கப்புறம் மிட் நைட்ல கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சுட்டு நம்ம காலையில எந்திரிக்கும் போது செம்ம பியூட்டிஃபுல்லான பெங்களூர் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல டிராவல்
டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அநேகமா குணிகள் எல்லாம் வரும்போது நாம எந்திரிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இப்பவே ஸ்டார்ட் பண்றப்பவே தூங்கி எப்ப எந்திரிக்கணும்னு எல்லாம் நான் பிளான் பண்ணிட்டேன். மக்களே, நான் சொன்னல கார்வார்ல இருந்து எடுத்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளோட டனல்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க. இங்க பாருங்க, பனி படர்ந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலைகள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. சோ மட்கான்ல இருந்து நம்ம பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் கார்வார் வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயினா வருதுல்ல, அந்த ரூட்டுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சோ கோவால இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் கர்நாடகாவுக்குள்ள என்ட்ரானே இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இருக்கிற நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு தான் வந்து கார்வார் டவுன். ஓகேவா, ஒரு குட்டி கேப், அந்த கேப்ல நம்ம கார்வார் டவுன் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. மக்களே, நம்ம டனல்குள்ள என்ட்ராக ஆரம்பிச்சாச்சுங்க. சோ இதுதாங்க கொங்கன் ரயில்வேஸோட பியூட்டியே. எக்கச்சக்கமான டனல்ஸ் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஹாசன்ல இருந்து சுப்பிரமணியா, சக்லேஷ்புரான்னு ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி டனல்ஸ் தாங்க நம்ம மும்பை போய் ரீச் ஆகுற வரைக்கும். சோ இந்த ட்ரெயின்ல நாம இப்போ கார்வார் தாண்டோடனே கொஞ்சம் டனல்ஸ் கிராஸ் பண்றோமா, டனல்ஸ் கிராஸ் பண்ணோடனே அப்புறம் மறுபடியும் வந்து நம்ம கோஸ்டல் கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயிடுவோம். அடுத்து வந்து அங்கோலா, அதுக்கப்புறம் உங்களுக்கு முருதேஸ்வர் எல்லாம் வரும். முருதேஸ்வர் சிவன் கோவில் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஊரெல்லாம் தான் கிராஸ் பண்ணுவோம். ஸோ அங்கோலாலாம் தாண்டினதுக்கு அப்புறமே வந்து நமக்கு கொஞ்சம் சன்லைட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து சன்செட் ஆயிட்டு இருக்கு பாருங்க, அப்படியே வந்து வண்ண கோலங்கள் போட்டுட்டு இருக்கான் சூரியன் வானத்துல. ஸோ பனி படர்ந்துட்டு இருக்கு. நாம ஒரே நவம்பர் எண்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க, அதனால வந்து ஃபாகியா இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லான வெதர் கண்டிஷன்ல நம்ம சூப்பரா வந்து இந்த டைம் நம்ம நார்த் கர்நாடகா ட்ரிப் வந்து வேற லெவல் இருந்துச்சு மக்களே. நம்ம வரும்போது சித்ரதுர்கா வந்துட்டு சித்ரதுர்கால இருந்து சிர்சி வழியா அப்படியே கும்தா போயிட்டு யானா கேவ்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கோகர்னால வந்து பீச் ட்ரெக்கிங் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கார்வார் வந்து இன்னைக்கு காலையில இருந்து கார்வார்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சூப்பரா நேவி மியூசியம் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிளாக் சாண்ட் பீச்னு மஜ்லிஸ்ல ஒரு கிராமத்துல இருந்துச்சு, கோவா கர்நாடகா கோவா பார்டர்ல. இது எல்லாமே சுத்தி பார்த்துட்டு நம்ம பேக் டு டுவர்ட்ஸ் பெங்களூர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு கார்வார்ல. அப்பா, இதெல்லாம் ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. செம்ம வைல்ட் அண்ட் அட்வென்ச்சரஸ் ஏரியாஸ்ங்க இங்க இருக்கிறதெல்லாம். நீங்க கோவாலெல்லாம் வந்து அப்படியே லைவ்லியா பார்த்துருப்பீங்க பீச்சஸ் எல்லாம். பட் ஆனா கர்நாடகால அப்படியே ரஸ்டிக்கா, மண்ணின் மனம் மாறாம அப்படியே இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பட்ஜெட் பிரைஸ்ல கிடைக்குதுங்க. ஸ்டே, ஃபுட்டு எல்லாமே வந்து நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். ஒரு சவுத் இந்தியன் கோவானே சொல்லலாம் நம்ம கார்வார். அங்கேயும் வந்து கோவால பேசுற மொழி தான் பேசுறாங்க, கொங்கணி மொழி தான் இங்க அதிகமா பேசுறாங்க கோகர்னா கார்வார்ல எல்லாம். சோ இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த ஹைரைஸ் பில்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்வார்ல நேவி இருக்குங்க. நேவி ஆபீஷியல்ஸ்க்காக ஸ்பெஷலைஸ்டா கட்டின ஒரு டவுன்ஷிப்புங்க இது. செம்ம பியூட்டிஃபுல்லா பிரம்மாண்டமா இருக்குங்க. இன்னுமே வந்து நிறைய இங்க பாருங்க எத்தனை அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ரொம்ப தூரத்துல 2-3 அபார்ட்மெண்ட் டவுன்ஷிப்ஸ் வந்து கட்டிட்டு இருந்தாங்க. நமக்கு காலையில வந்து கோகர்னால இருந்து கார்வார் வர்ற வழியிலையும் நம்ம பார்த்தோம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பட் ஆனா ஹை செக்யூரிட்டி ஜோனுங்க, உள்ளுக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியாது. அங்கேயும் ஒரு பீச் இருக்குன்னு சொன்னாங்க, பட் அந்த பீச்சுக்குள்ள நம்ம போக முடியல. பட் அதுக்கு பக்கத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க கார்வார்ல. சீரியஸ்லி கோகர்னா கார்வார் ரெண்டுமே வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணவே கூடாத பிளேசஸ். நீங்க கோவால பிளான் பண்ணி டிராவல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் வந்து கோகர்னா, முருதேஸ்வர், கும்தா, கார்வார் இந்த ஒரு ஸ்ட்ரெச் வந்து சூப்பரா பிளான் பண்ணிட்டு வாங்க. ஒரு 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா சொல்றேன். மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நீங்க இந்த விளாக்ஸ் ஃபுல்லாவே பாருங்களா, சூப்பரா இருக்குங்க. கரெக்டா 6:30க்கு நம்ம அங்கோலாக்கு ரீச் ஆயிருக்கோங்க. அரை மணி நேரத்துல அங்கோலா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. 6 மணிக்கு கார்வார்ல எடுத்தோம். அங்கோலா, கோகர்னா ரோடு இங்கெல்லாம் ஸ்டாப் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெயினுக்கு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம அங்கோலா ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. மேஜர் ஸ்டேஷன்ஸ்ல தான் வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் ஹால்ட்டு. குட்டி ஸ்டேஷன்ஸ்லாம் 2 மினிட்ஸ் தான்.
6:50க்கு நம்ம கோகர்ணா ரோட் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பரவாயில்லைங்க, ஹாஃப் அன் ஹவர்ல அங்கோலா, அடுத்த 15 மினிட்ஸ்ல கோகர்ணா ரோடு. மக்களே, ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸோட காஃபி குடிக்கலாமா? ஹாட் அண்ட் பைப்பிங் ஐஆர்சிடிசி காஃபி. ஆக்சுவலாக வந்து டம்ளர்ஸில் ஐஆர்சிடிசி பிரிண்ட் ஆகி வரும். இந்த ட்ரெயினில் இன்னும் பிரிண்ட் ஆகலை. செம்ம டயர்டுங்க. இன்னைக்கு சரியான ஹைக்கிங்கு. நம்ம கார்வாரில் வேற லெவலில் பண்ணோம். சூப்பரா இந்த பேக் எல்லாம் வாங்கணும். எப்ப கணேஷ் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்தியால இருக்கிற பல பிளேசஸ்க்கு நம்மளை கூட்டிட்டு போகுதுங்க. சோ நம்ம ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு ட்ரெயின்லயே குளிச்சோங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்ல அந்த ஷவர் இருக்கும்ல, அதுலயே குளிச்சாச்சு. ஏன்னா அவ்வளோ டயர்டு. கார்வார்ல நம்ம ரூம் எடுக்கலையா, அதனால அப்படியே இங்கேயே குளிச்சாச்சு. ட்ரெயினும் காலியா இருக்கு, அதனால டிஸ்டர்பன்ஸ் இல்லை. குளிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்குங்க. சரி வாங்க காஃபி ரிலீஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு வீக்கெண்டா இருந்தாலும் சரி, வீக் டேஸா இருந்தாலும் சரி, கோகர்ணா, கார்வார் இங்கெல்லாம் வந்துட்டு நீங்க ரிட்டர்ன் பெங்களூர் போகணும்னா இது பெர்ஃபெக்டான ட்ரெயினுங்க. அழகா சுத்தி முடிச்சுட்டு 6 மணிக்கு ட்ரெயின் ஏறினா அடுத்த நாள் காலையில சூப்பரா பெங்களூர் போய் ரீச் ஆயிடலாம். ஐஆர்சிடிசி காஃபி நல்லா இருக்குங்க. அண்ட் 10 rupees தான். வெளியே இருக்கிற கடைகள்லேயே இப்போலாம் வந்து காஃபி 20 rupees 50 rupees சொல்கிறாங்க. நம்ம ஐஆர்சிடிசி காஃபி 10 rupeesலேயே நல்லா சூப்பராக குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. இப்போ தைரியமாக ட்ரை பண்ணலாம் ட்ரெயினில் விற்கிற ஐஆர்சிடிசி காஃபி கூட. சரி வாங்க அப்படியே கொஞ்ச நேரம் அடுத்தடுத்த ஸ்டேஷன், அடுத்து கும்தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்டேஷன் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ட்ரெயினுக்குள்ள சுத்திட்டு டின்னர் சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சா காலையில பெங்களூர் ரீச் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கும்தா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம கும்தாலையும் ஸ்டே பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் முன்னாடி பார்த்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. நாம இந்த நார்த் கர்நாடகா ட்ரிப்ல உத்தர கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட்ல கும்தாவும் போயிட்டு யானா கேவ்ஸ் போனோம். சித்ரதுர்கால இருந்து வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் மக்களே, பார்க்காம இருந்தா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், 7:05க்கு கும்தா ரயில்வே ஸ்டேஷன் வந்து 7:10க்கு கிளம்பியாச்சுங்க. 5 minutes ஹால்ட் கும்தா ரயில்வே ஸ்டேஷன்ல. ஆக்சுவலா நம்ம ஸ்டே பண்ணியிருந்தப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்ல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, கும்தா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. இந்த ட்ரிப்ல தான் நம்ம ட்ரெயினை சகட்டு மணிக்கு நம்ம வீடு மாதிரியே யூஸ் பண்ணியாச்சுங்க. போட் பண்ணி ஒரே குளியலை போட்டு துண்டெல்லாம் காய போட்டு கர்ச்சீஃப் எல்லாம் துவைச்சு காய போட்டு ஏன்னா ஃபுல்லா இன்னைக்கு கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து எலக்ட்ரால்லாம் குடிச்சிட்டு சும்மா சூப்பரா ஒரு குளியலை போட்டு இப்பதான் ரெஃப்ரெஷிங்கா இருக்குங்க. கும்தா பஸ் ஸ்டாண்டுங்க. ஸோ நம்ம பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸோட கேங்வேஸ் எல்லாம் நல்லா நீட்டாவே மெயின்டைன் ஆகுதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன். கொஞ்சம் இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வைக்கலாம். இந்த டஸ்ட்பின் எல்லாம் இப்படி ஆடிட்டு இருந்துச்சுன்னா மக்கள் கையோட தூக்கிட்டு போயிடுவாங்களே. மக்களே இங்க பாருங்க, ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ் பிஸ்லரி, வாட்டர் கேனு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணிட்டாங்க கும்தா ரயில்வே ஸ்டேஷன்ல. ஸோ டஸ்ட்பின்ஸ், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ எல்ஹெச்பி கோச்சஸ்ங்கிறதுனால இந்த மாதிரி க்ளோஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸ்லைடிங் டோர்ஸ், ஆட்டோமேட்டிக் கிடையாது, மேனுவல் தான். ஸோ இது S5 கோச்சு.
நீட்டா இருக்கு பாருங்க எல்லா கோச்சஸுமே. ஒவ்வொரு கோச்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. நம்ம கோச்ல இந்த வாட்டர் கேன் ஃபில் பண்ற இது வைக்கல, பேக் வைக்கல. இது கொஞ்சம் பழைய டைப் LHB. நம்ம S4 கோச் வந்து புது டைப் LHB. LHB கோச்சஸ்லயே கூட அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு LHB கோச்சஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல பாருங்க, ஒவ்வொரு LHB கோச்சஸுமே க்ளோஸ் பண்ணிருக்கு. அதுவே க்ளோஸ் ஆயிக்கும். வந்தே பாரத்ல எல்லாம் இது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் ஸ்லைடிங் டோர்ஸ். இதுல மேனுவல். ஸோ வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இருக்கும், இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ்க்கெல்லாம் வந்து நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம நம்பர்ஸ் கால் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி விண்டோஸ் அவைலபிள் அட் பர்த் நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் இப்போ முக்கியமாயிருச்சு டிராவல் பண்ணும்போது. என்ன சொல்றீங்க? எதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம LHB கோச்சஸ்ல யூஸ்வலா நம்ம வாஷ்ரூம்ஸ் டீடைல்டா பார்க்க மாட்டோம். பட் இந்த ட்ரெயின்ல காமிக்கிறேன். பரவாயில்லாம இருக்குங்க. ரொம்ப கிளீன் எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம மக்கள் உடனே பான்பராக் பேக்கெட் எல்லாம் போட்டுருவாங்க. ஸோ ஓகே டைப்னு தான் சொல்ல முடியும், குட்னு சொல்ல முடியாது. இந்தியன் ஸ்டைல், வெஸ்டர்ன் ஸ்டைல் எல்லாத்தையுமே நம்ம மக்கள் வச்சுக்கிறதுல தானே இருக்கு. டைம் 7:25 ஆகுதுங்க. நம்ம ஹொன்னாவர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க 1 மினிட் தாங்க ஹால்ட்டு. வந்து நிக்கிறதும் தெரியல, எடுக்கிறதும் தெரியல. ஹொன்னாவர்ல இருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸோட ரூட் பார்த்தீங்கன்னா மக்களே, நம்ம சாயங்காலம் 6 மணிக்கு கார்வார்ல இருந்து கிளம்புறாங்களா. கார்வார்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து அங்கோலா, அதுக்கப்புறம் கும்தா, அதுக்கப்புறம் கோகர்னா ரோடு, பொன்னாவரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர், கோவில் நகரமான முருதேஸ்வர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர் ஸ்ட்ரெச் இந்த கொங்கன் ஸ்ட்ரெச்சில் இருக்கிற உடுப்பி கிராஸ் பண்ணி, உடுப்பி கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் மேங்களூர் போறதில்ல. மேங்களூர் போகாம அப்படியே மூகாம்பிகா ரோடு வழியா கபக்காபுத்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் மலை மேல ஏறி சுப்பிரமணியா ரோடெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, குக்கே சுப்பிரமணியா கோவில். அதெல்லாம் நடுராத்திரி கிராஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஹாசன், சக்லேஷ்பூர் ஹாசன் வழியா கீழே இறங்கி குனிகல் வழியா யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் ஆகி அதுக்கப்புறம் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுங்க. ஸோ பெஸ்ட் என்னன்னா காலங்காத்தால உங்களுக்கு யஷ்வந்த்பூர் ஜங்ஷனும் கவர் ஆகுது, கேஎஸ்ஆர் பெங்களூரும் கவர் ஆகுது. ஸோ அதுதான் வந்து அட்வான்டேஜ் இந்த ட்ரெயின்ல. பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ்ல வந்தா நீங்க யஷ்வந்த்பூர் ஜங்ஷன்லயே இறங்கிக்கலாம் அல்லது மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன்லயே இறங்கிக்கலாம். கடைசி டெர்மினஸ் எண்ட் ஆகிறது வந்து மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன்ல தான். ஸோ செம சூப்பரான ஒரு கனெக்டிவிட்டினே சொல்லலாம் பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ். இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல இருந்து பெங்களூருக்கு டிராவல் பண்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ட்ரெயின்னே சொல்லுவாங்க. 7:45 ஆகுதுங்க. நம்ம முருதேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. இங்கேயும் நிறைய மக்கள் வந்திருப்பாங்க, ஏன்னா பிலிகிரிமேஜுக்கு வருவாங்க.
அவங்களுக்கெல்லாம் கரெக்டா வந்து ஈவினிங் கிளம்பி காலையில பெங்களூர் ரீச் ஆயிருக்க வசதியான ட்ரெயினுங்க. வர்ற வழியில எல்லா ஸ்டேஷன்லயுமே மக்கள் நிறைய ஏறிட்டு இருக்காங்க. கோகர்னாவும் கோவில் நகரம், கும்தா பக்கத்துலயும் நிறைய டூரிஸ்ட் சென்டர்ஸ் இருக்கு. கோகர்னால இருந்து நாம இன்னைக்கு கார்வார் போயிட்டு சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் ஒரு சூப்பரான வரப்பிரசாதம். நான் கன்ஃபார்ம் ஆகாதுன்னு நினைச்சேங்க, பட் ஆனா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்ல வேலை. மக்கள் 2 நிமிஷம் தாங்க ஹால்ட். 7:45 வந்து 7:47 கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் கொடி காமிச்சிட்டு இருப்பாங்க, சிக்னல் காமிக்கிறதுக்கு. இப்போ தான் பாத்தீங்களா டார்ச் லைட் யூஸ் பண்ணிடுறாங்க, ஃபிளாஷ் லைட். ஃப்ரெண்ட்ஸ், டைம் 8 மணி ஆகுதுங்க. நம்ம பட்கல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோம். பட்கல்ல ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. 8 மணிக்கு வந்துட்டு 8:02க்கு எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், டைம் 8:10 ஆகுதுங்க. நம்மளோட டின்னர் டைம். IRCTC கேட்டரர்ஸ் கிட்ட வாங்கியிருக்கோம். வெஜ் பிரியாணி வந்து 90 ரூபாங்க. எவ்வளவு நெட் வெயிட், பேக்கேஜிங் டேட் என்ன எல்லாமே கிளீனா போட்டுடுறாங்க. 25th நவம்பர் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்லைங்க, நல்ல குவாலிட்டி இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிக்கன் பிரியாணி 130 ருபீஸா. நாம ஸ்ட்ரிக்ட் வெஜ்ல, அதனால வெஜ் பிரியாணி வாங்கியாச்சு. வேற என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குன்னா, சப்பாத்தி ஆப்ஷன் இருக்கும் வெஜ்ஜுக்கு. நான்வெஜ்ஜுக்கு வந்து சிக்கன் பிரியாணி, அண்டா பிரியாணி, முட்டை பிரியாணி. முட்டையை தான் அண்டாம்பாங்க ஹிந்தியில. சரி, சாப்பிடலாமா? பிரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அழகா சில்வர் ஃபாயில்ல பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸ்பூன் இருக்குன்னு நினைக்கிறேன், பிளாஸ்டிக் ஸ்பூனு. ஓகே, இங்க பாருங்க ஊறுகாய். என்ன ஊறுகாய் கொடுத்துருக்கானுங்க? மிக்ஸ்டு பிக்கல் ஊறுகாய், ராம்பந்து, மிக்ஸ்டு வெஜிடபிள் ஊறுகாய் அண்ட் வெஜ் பிரியாணி. சாப்பிடலாமா? வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 8:15க்கு மூகாம்பிகா ரோடு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகி 8:17க்கு எடுத்தாச்சுங்க. 2 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. இங்கிருந்து கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிள் பக்கமா நாம சாப்பிட்டு இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். டைம் 8:40 ஆகுதுங்க. நம்ம குந்தாபுரா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு.
ஃப்ரெண்ட்ஸ், குந்தப்புறவில் 2 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் 8:42க்கு நம்ம கிளம்பியாச்சுங்க. 16596 பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ். ரொம்ப பாப்புலர் ட்ரெயின் இது. கரெக்டாக ஈவினிங் டைமில், லேட் ஈவினிங்கில் முக்கியமான ஊர்களையெல்லாம் கிராஸ் பண்ணுது. அதனால நிறைய மக்கள் வந்து நைட்டு கிளம்பி காலையில் போகிற மாதிரி பெங்களூர் ரீச் ஆகிற மாதிரி இருக்கிற ட்ரெயின்ங்கிறதுனால நிறைய கூட்டம். மோஸ்ட் வாண்டட் எக்ஸ்பிரஸ் போல். டைம் 8:58 ஆகுதுங்க. நம்ம பர்கூர் ரயில்வே ஸ்டேஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே கோஸ்டல் கர்நாடகாவில் இருக்கிற டவுன்ஸுங்க. எல்லா ஸ்டேஷன்லயும் வீக் டேஸ்ல கூட ஃபுல்லா ஏறுறாங்க மக்கள். ஃப்ரெண்ட்ஸ், 8:58க்கு வந்து 2 மினிட்ஸ் ஹால்ட்டுங்க. 9 o'clock பர்கூர் விட்டு கிளம்பியாச்சு. அடுத்து உடுப்பி கிராஸ் பண்ணோடனே ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிக்க வேண்டியது தான். ஒரு 4:35 போல் எந்திரிச்சோன்னா நாம் வந்து குணிகள் கிராஸ் பண்ணிகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். டைம் 9:15 ஆகுதுங்க. நம்ம உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோம். கார்வார்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிக்கிற கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன் இது. எக்ஸிகியூட்டிவ் லான்ச் எல்லாம் இருக்கு பாருங்க. (9:15) உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்து 9:17 நம்ம கிளம்பியாச்சுங்க. டைம் 9:45 ஆகுதுங்க. உடுப்பியும் தாண்டியாச்சு, டின்னரும் சாப்பிட்டாச்சு. ஸோ ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு எந்திரிச்சா நம்ம காலையில பண்ட்வாலா, அதுக்கப்புறம் கபக்காபுத்தூர், சுப்பிரமணியா, மலை மேல இருக்கிற சுப்பிரமணியா, அதுக்கப்புறம் சக்லேஷ்பூர் எல்லாம் தாண்டி காலையில நம்ம எந்திரிக்கும் போது குடிகள் ரீச் ஆயிருக்கும். ஸோ ஒரு சின்ன தூக்கத்தை போட்டு எந்திரிக்கலாம். ஓகேவா? அதர் பார்ட் ஆஃப் த டே, நெக்ஸ்ட் டேல டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நாம எந்திரிக்கும் போது.
மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சரியான தூக்கம், கண்ணெல்லாம் பாருங்க எப்படி பொங்கி இருக்குது. சரியான தூக்கி எந்திரிச்சாச்சு. அப்பா, இந்தியன் ரயில்வேஸ்ல இந்த மாதிரி நான் தூங்கினதே இல்லைங்கிற மாதிரி தூங்கியாச்சு. ஸோ காலையில நாம இப்போ 6:20 ஆகுதுங்க. குணிகளே தாண்டியாச்சு. நாம இன்னும் வந்து ஒரு 45 மினிட்ஸ்ல பெங்களூரே ரீச் ஆயிடுவோம். ஸோ குணிகள்ல இருந்து பெங்களூருக்கு போற ரூட்டு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே போலாம். அரௌண்ட் 7 o'clock யஷ்வந்த்பூர் கிராஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். 7:15 நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆயிடுவோம். ஆன் டைம் போயிட்டு இருக்கான். ஸோ வாங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே வெடித்து பார்த்துக்கிட்டே நாம கேஎஸ்ஆர் பெங்களூர் நோக்கிய பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூர் அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு பக்கத்துல வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சோலூருங்கிற ஏரியா. இங்க சோலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. பட் ஆனா வந்து ஹால்ட் கிடையாது. ஓகேவா? அடுத்து வந்து சிக்பானவர ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஹால்ட். ஸோ நாம நைட்டு உடுப்பியில தூங்கணும் தெரியுமா? உடுப்பியில தூங்கினதுக்கு அப்புறம் வந்து நிறைய ஸ்டேஷன்ஸ் வந்து கிராஸ் பண்ணோங்க. முல்கி, சூரத்கல், தோக்கூர், பண்ட்வாலா, கபக்காபுத்தூர், சுப்பிரமணியா ரோடு வந்து நடுராத்திரி 12 மணிக்கு கிராஸ் பண்ணிருக்கோங்க. சுப்பிரமணியா ரோட்ல இறங்கி தான் வந்து குக்கே சுப்பிரமணியா கோவில் போகணும். நம்ம கர்நாடகாவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான முருகன் கோவிலுங்க அது. குக்கே சுப்பிரமணியா டெம்பிள் இருந்து உங்களுக்கு தர்மஸ்தலா சிவன் கோவிலும் ரொம்ப பக்கம். ஸோ நிறைய மக்கள் வந்து இந்த ட்ரெயின் எடுப்பாங்க. ரிட்டர்ன் ரூட்ல போவோம்ல 16595 அந்த ட்ரெயின்ல போயிட்டு சுப்பிரமணியால இறங்கிட்டு கோவிலுக்கு போவாங்க. முருதேஸ்வர் போற மக்கள் முருதேஸ்வர்ல இறங்குவாங்க. கோகர்ணா போற மக்கள் கோகர்ணா ரோட்ல இறங்குவாங்க. ஸோ பஞ்சகங்கான்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெயின் மாதிரிங்க. நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் போறதுனாலதான் பஞ்சகங்கான்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ சுப்பிரமணியா ரோடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சக்லேஷ்பூர்ல இருந்து உங்களுக்கு கூர்கெல்லாம் பக்கம், அதுக்கப்புறம் ஹாசன், சன்னராயப்பட்னா, குணிகல் இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சிக்பானவரா கிராஸ் பண்ணுவோம். அங்க ஒரு 1 மினிட் தான் ஹால்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யஷ்வந்த்பூர் ஜங்ஷனுக்கு போகும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் ரயில்வே ஸ்டேஷன் டெஸ்டினேஷனான கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு அநேகமா 7:15 கரெக்ட் டைம்ல ரீச் ஆயிடுவோம்னு தான் நினைக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லான டிராவல்ங்க. இந்த டைம் நம்ம நார்த் கர்நாடகாக்கு டிராவல் பண்ணது. சித்ரதுர்கா போயிட்டு அங்க கோட்டையெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கும்தா போயிட்டு யானா கேவ்ஸ் பார்த்துட்டு, கும்தால இருந்து கோகர்ணா போயிட்டு செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். டாப் நாச் கோகர்ணா தான். நம்ம பீச் சைடு ஹில் ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணோம். செம்ம அட்வென்ச்சரஸா இருந்துச்சு. எல்லா விளாக்ஸுமே இந்த டைம் பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. ஸோ அதனால எல்லா விளாக்ஸுமே மிஸ் பண்ணாம பாருங்க மக்களே. மிஸ் பண்ணாம பாக்குறது மட்டும் இல்ல, நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பார்க்கறது மட்டும் விர்ச்சுவலா பார்க்கறது மட்டும் இல்லாம நீங்களும் டிராவல் பண்ணிட்டு உங்களோட டிராவல் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுதான் வந்து எனக்கு என்கரேஜ்மெண்டா இருக்கும். பரவாயில்ல, நிறைய மக்கள் நம்ம விளாக்ஸை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆயிட்டு இந்த மாதிரி பிளேசஸ்க்கெல்லாம் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படிங்கிறத பார்க்கறது தான் என்னோட உண்மையான சக்சஸா இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய மக்கள் வந்து இப்போ விளாக்ஸ்ல சொல்றீங்க, ப்ரோ உங்க வீடியோஸ் பார்த்துட்டு தான் வந்து நான் இந்த பிளேஸ்க்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க, எந்தெந்த பிளேஸ்க்கு எப்படி போகணும், பட்ஜெட்ல போயிட்டு வரணும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா
ஃபீல் ஆச்சு. நம்ம பண்றது ஒரு உருப்படியா இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தாவே வந்து நமக்கு பண்ற வேலை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம். ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. இன்னும் கடைசி வரைக்கும் பெங்களூர் போற வரைக்குமே ரூட் வந்து வேற லெவல்ல இருக்கும். நம்ம நவம்பர் மாசம் வரை டிராவல் பண்றோமா, அழகா பனி படர்ந்துட்டு ரொம்ப சில்லுனும் இல்ல, ரொம்ப பிளசண்டா இருக்குங்க. செம்ம பிளசண்டான மார்னிங்ல நம்ம பெங்களூர் நோக்கி பயணப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ வாங்க கண்டினியூஸா டிராவல் பண்ணுங்க கூட. ஃப்ரெண்ட்ஸ் டைம் அரௌண்ட் 6:30 ஆகுதுங்க. நாம சிக்பனாரா பக்கத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் பெங்களூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு வந்தாச்சுங்க. செம்ம சூப்பரா இருக்கு பாருங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் வந்து நாம ஒரு 30 மினிட்ஸ்ல யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் ஆயிருவோம். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் நமக்கு கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன். காலையில நம்ம ஐஆர்சிடிசி கேட்டரர்ஸ் ஹாட் அண்ட் பைப்பிங் காஃபி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம டிராவல் பண்ணுவோம். இங்க பாருங்களா, இந்த ட்ராக் சேஞ்ச் பண்றதெல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. காலங்காத்தால அப்படியே பனி படர்ந்த காலையில நிறைய ட்ராக்ஸ், அப்படியே ஒவ்வொரு ட்ராக்ஸா மாறி மாறி போற இந்த அழகை பாக்குறதே வந்து ஒரு செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம ட்ரெயின் டிராவல்ல இதெல்லாம் தாங்க குட்டி குட்டி சந்தோஷங்கள். நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகும்போது அப்படியே அந்த லோக்கல் ஏரியா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராக் சேஞ்சஸ் இதெல்லாம் பாக்குறதே ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் 7:25 ஆகுதுங்க. நாம யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் தான் லேட்டு, 10 இல்லை 25 மினிட்ஸ் லேட்டு. 7 o'clock இங்கே கிராஸ் பண்ணோம். 7:15க்கு நம்ம மெஜஸ்டிக் ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ 20 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கோம். பரவாயில்ல, 20 மினிட்ஸ் எல்லாம் இந்தியன் ரயில்வேஸ்க்கு அட்ஜஸ்டபிள் தான். ½ an hour 1 hour மேலே லேட் ஆனால் தான் லேட்டு இந்தியன் ரயில்வேஸோட ஸ்டாண்டர்டுக்கு. என்ன சொல்கிறீங்க? ஸோ இங்கே வந்து ஒரு 5 மினிட்ஸ் மக்கள் இறங்குறதுக்காக நிற்பாங்க. அதுக்கப்புறம் another 10 minutes to கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன். சூப்பர் ட்ரெயினிங். ஆனால் நம்ம கோஸ்டல் கர்நாடகால இருந்து அத்தனை ஊரையும் கவர் பண்ணி கொங்கன் ரயில்வேஸ்ல வர்றது வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் கரெக்டாக 6 மணிக்கு கார்வாரில் கிளம்பி
வழியில இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸையும் நைட்டு கிராஸ் பண்ணுதா. அதனால இங்கிருந்து பெங்களூர் வர்ற மக்கள், அங்கிருந்து பெங்களூருக்கு ஒர்க்குக்கு வர மக்கள் எல்லாரும் வந்து இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்றாங்க. செம்ம ஃபுல்லா வருது. ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா 7:35 AM நாம கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ நம்ம பேரலா நிக்கிற ட்ரெயின் பாத்தீங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூரு நிசாம்தீன் ராஜதானி எக்ஸ்பிரஸ். இது நிறைய ஊர்கள்ல இருந்து ராஜதானி எக்ஸ்பிரஸ் போகும்ல, நிறைய ஊர்கள்ல இருந்துன்னா எல்லா ஸ்டேட் கேபிட்டல்ஸ்ல இருந்துமே மோஸ்ட்லி வந்து டெல்லிக்கு ஒரு ராஜதானி எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. ஸோ அந்த ராஜதானி எக்ஸ்பிரஸ் தான் நமக்கு பேரலா வந்துட்டு இருக்கு. அதுவும் வந்து எல்ஹெச்பி கோச்சஸ் தான். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. எல்ஹெச்பி கோச்சஸ் இருக்கிற ட்ரெயின்ஸே வந்து செம்ம கெத்தா இருக்குங்க. நம்ம கரெக்டா என்டர் ஆகிற டைம்ல இங்க பாருங்களா 3 ட்ரெயின். இது என்ன எக்ஸ்பிரஸ்ன்னு தெரியல, டக்குன்னு நான் நேம் போர்டு பார்க்க முடியல. ஸோ வேற லெவல்ல இருக்கா. நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூருக்குள்ள என்டர் ஆகிற அழகே வேற லெவலுங்க. பின்னாடி எவ்வளவு பெரிய ஹைரைஸ் பில்டிங் வந்து கட்டிட்டு இருக்காங்க பாருங்களா. பெங்களூர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப்பே ஆகாதுங்க. எல்லா பக்கம் சிட்டி வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ உள்ளுக்குள்ள பாருங்க பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் அவைலபிளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கீஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். எலக்ட்ரிக்கல் பக்கீஸ் எல்லாம் உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு போறதுக்கு, இல்லை வயசானவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா லக்கேஜ் எல்லாம் கொண்டு போறதுக்கு அவங்களையும் என்ட்ரன்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்கு இந்த பக்கி சர்வீஸ் அவைலபிளா இருக்கும். 25 to 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூரு ரயில்வே ஸ்டேஷனோட பியூட்டிஃபுல் என்ட்ரன்ஸ். காலங்காத்தால நிறைய அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் இருக்குமா, அதனால கூட்டமா இருக்குங்க. காலையிலயும் சாயங்காலத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா நல்ல கூட்டமா இருக்கும் கேஎஸ்ஆர்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 16596 பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ்ல கார்வார்ல இருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் வந்த இந்த சூப்பர்பான ட்ரெயின் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல்லான வீடியோஸ்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன். see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.